அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீசீமா மற்றும் மீபோவா, எல்சிஎம் மற்றும் HCF இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து பெரும்பான்மையான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மீச்சிறு மடங்கு, மீப்பெரு பொது வகுத்தி, மீபோமா அப்படின்னாலும் எல்சிஎம்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. மீபோவா அல்லது மீபேகா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், HCF, ஹையஸ்ட் காமன், இது லீஸ்ட் காமன் மல்டிபிள், இது எல்லாம் ஒன்று தான். HCF, GCD ரெண்டும் ஒன்று தான். எல்சிஎம்னாலும் ஒன்று தான், மீபோமானும் ஒன்று தான். சார் பகா எண்கள். சார் இது ஏன் சார் இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இதை சார்ந்த சம்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க அதை நம்ம எப்படி இப்போ சார் பகா எண்ணா, ஃபஸ்ட் சார் பகா எண்ணுக்கு முன்னாடி பகா எண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்பர்ஸை எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதனோட வகுத்திகள்லாம் நம்ம எழுதுவோம். இதனோட வகுத்திகள், இது எதெல்லாம் கரெக்டாக டிவைசஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணும். 1 எந்த நம்பரால் வகுக்க முடியும்? 1ஆல் தான் கரெக்டாக வகுக்க முடியும். 2 1ஆல் வகுக்கலாம், 2ஆல் வகுக்கலாம். 3 1ஆலையும் 3ஆலையும் வகுக்கலாம். 4 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். 5 1 5 6 1ஆல் 2ஆல் 3ஆல் 6ஆல். 7 1ஆலையும் 7ஆலையும். 8 1 2 4 8 9 1 3 9 10 1ஆல் 2ஆல் 5ஆல் 10 11 1ஆலையும் 11 12 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படும். 2 வகுத்திகளை பெற்றிருக்கிற நம்பர், சரியாக 2 வகுத்திகளை பெற்றிருக்கிற நம்பர் இங்கே பாருங்கள். 2 3 5 7 11 இதெல்லாம் பேர் பகா எண்கள். 2 3 5 7 11 13 எழுதினாலும் அப்படி தான் வரும். 17 19 23 இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பகா எண்கள். 2க்கு மேற்பட்ட வகுத்திகள், 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் எதெல்லாம் பெற்றிருக்குது பாருங்க. 4 6 8 9 10 12 இதுக்கு பேர் பகு எண்கள். 2 வகுத்திகளை சரியாக பெற்றுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பகா எண். 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை பெற்றுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பகு எண். 2 வகுத்தி 1 பாருங்க, 2ம் இல்லை, 2க்கு மேற்பட்ட வகுத்தி இல்லை, அதாவது இது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. சரி, சார் பகா எண்கள் நம்ம கான்செப்டுக்கு வந்துடுவோம். சார் பகா எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ 2 3 2த்துக்கும் 3த்துக்கும் 2யும் 3 எந்த நம்பரால் வகுக்க முடியும்னா 1 தவிர வேறு எந்த நம்பராலையும் பொதுவால் வகுக்க முடியாது. சரி, அடுத்தடுத்து 2 நம்பர் எடுத்துக்குவோம். 10 11 இந்த 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்கள்.
1. 2 பகாயன் எடுத்துக்கிட்டாலும் பகாயன் 19, 23. இது ரெண்டுமே பகாயன்னா இந்த 2 பகாயன்னையும் வகுக்கிற நம்பர் என்னது? 1. 2ஐயும் 3ஐயும் வகுக்கிற நம்பர் சரியாக வகுக்கிற நம்பர் 1. 10ஐயும் 11ஐயும் வகுக்கிற நம்பர் 1. 19ஐயும் 29ஐயும் வகுக்கிற நம்பர் 1. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த 2 நம்பரும் 2 பகா எண்ணுக்கும் வகுக்கிறக்கூடிய நம்பர் 1 இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் சார் பகா எண். இங்கிலீஷில் ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கான்செப்ட் படி சொல்லணும்னா 2 நம்பருக்கு ஜிசிடி அல்லது ஹச்சிஎஃப் ரெண்டும் ஒன்று தான். ஜிசிடினாலும் ஹச்சிஎஃப்னா 2 நம்பருக்கு ஜிசிடி ஹச்சிஎஃப் 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பரை தான் சார்பகாயன்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இங்கே வரும். பாருங்கள், பிரித்து எப்படி நடத்த போகிறோன்னு பாருங்கள். 2 நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். 20, 25 என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஹச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் 20, 25 ஹச்சிஎஃப் இந்த 2 நம்பரையும் வகுக்கிற நம்பர் தான் இங்கே எழுதணும். 2 நம்பரையும் எந்த நம்பரால் வகுக்கலாம்? இது 2ஆல் வகுப்படும், இது வகுப்படாது. இது 3ஆல் எதுவும் வகுப்படாது. 4ஆல் இது வகுப்படும், 20 வகுப்படும், 25 வகுப்படும். 5ஆல் பாருங்கள் ரெண்டுமே வகுப்படும். 4 5 20, 5 25. 4ஐயும் 5ஐயும் 1 தவிர எதனாலும் வகுக்க முடியாது. அப்போ ஹச்சிஎஃப் 5. சரி, எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 20, 25 எல்சிஎம். எல்சிஎம் வேறு மாதிரி போடுறோம். எப்படி போடுறோம்? ஹச்சிஎஃப் 2ஆல் வகுக்கிறேன். 2 20, 25 வகுப்படாது. என்ன கண்டுபிடிக்கிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் 2ஆல் வகுக்கிறேன். 2 10, 25 வகுப்படாது. ரெண்டுமே 5ஆல் தான் வகுப்படும். 1 5 5, 5 25. இது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம். எல்சிஎம் ஈக்குவல் டு 2 2 4, 5 25. இப்போ 4 பெருக்கல் 25 எல்சிஎம் 100. இப்போ பாருங்கள், 40, 56 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 2வது கணக்கு 2ஆல் வகுப்படுமா? சரி, ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடும். ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 20, 28. 20, 28. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாமா? 2 20, 14 2, 28. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாமா? 2 10, 7 2 14. இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிச்சோம். ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் பெருக்குனா வருது 8. எல்சிஎம் எல்சிஎம் அப்படியே தாங்க. இங்கே பாருங்கள், எப்படி போட்டாலும் அதே தான் வரும். எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் 2 பெருக்கல் 2 இன்னும் என்ன இருக்குங்க? 5 பெருக்கல் 7, 8 பெருக்கல் 40, 8 5 40, 40 பெருக்கல் 7 280. எல்சிஎம் ஹச்சிஎஃப்கான கான்செப்ட் இதுதான். 3 நம்பர் கொடுத்தா 2 நம்பருக்கு எப்படி போட்டோமோ அதே நம்பர் அதே இதுதான் 3 நம்பருக்கு. 3 நம்பருக்கு வாங்க பார்ப்போம். மூணு நம்பருக்கு 18, 24,
30 HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். HCFனா என்ன? ஃபஸ்ட்டு இங்கே 3த்தையும் பொதுவாக வகுக்கிற நம்பர் தான் எழுதணும். 9 12 15 9 2ஆல் வகுப்படாது. சரி, அடுத்தது 3 3ஆல் வகுப்படுமான்னு எப்படி? 9 3ஆல் வகுப்படும், 12 3ஆல் வகுப்படும், 15 3ஆல் வகுப்படும். 9 4 12 5 15. இப்போ HCF ஈக்குவல் டு 2 பெருக்கல் 3 2 6. LCM ஈக்குவல் டு 3 4 5. பொதுவாக வகுக்கிறது ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. 2 நம்பர் வகுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட போடணும். 2 நம்பரையும் கூட எந்த 2 நம்பரையும் பொதுவாக வகுக்கிறது எந்த நம்பரும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். பெருக்குனா எவ்வளோ வருது? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5. 4 5 20 22 40. 40 பெருக்கல் 9 49 எவ்வளோ? 4 9 36 360. பாருங்க. அடுத்தது 30 40 60. இதனோட HCF கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதிலே எல்சிஎம் போட்டுடலாம். HCF 2ஆல் வகுக்கிறோம். எல்லாமே 2ஆல் வகுப்படும். 15 2 20. 22 40. 32 60. வேறு எந்த நம்பரால் வகுப்படும்? 2ஆல் 15 வகுப்படாது. 3ஆல் 15 மட்டும்தான். 15 20 வகுப்படாது. 4ஆல் 20 மட்டும்தான். 5ஆல் 5 15. 4 5 20. 6 5 30. சரி, HCF. ஏன் HCF எழுதுகிறோம்? 3 4 6 1 தவிர ஒரு எந்த நம்பராலையும் வகுப்படாது. அப்போ HCF எழுதுகிறோம். 2 பெருக்கல் 5 2 5 10. LCM 30 40 60. 2ஆல் முன்னே போட்டதே அப்படியே போட்டுருவோம். 15 20 60 30. 5ஆல் 5 6. இங்கே பாருங்கள், 3 6 3ஆல் வகுப்படும். அப்போ 3ன்னு எழுதுறேங்க. 1 3 4 வகுப்படாது. 2 6. பாருங்கள், இது 2 4 2ஆல் வகுப்படும். 1 2 1. இப்போ எல்லாத்தையும் பெருக்குனா ஆன்சர் 2. எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது. எத்தனை 3 இருக்குது? 1 3 இருக்குது. எத்தனை 5 இருக்குது? 2 2 4 4 2 8 8 5 40. 40 பெருக்கல் 3 120. அடுத்தது அடுக்குக்குறி இருந்தால் LCM HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு HCF பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்குங்க. HCF இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 2ல் 3த்துலேயும் பொதுவாக இருக்கிறதுல சின்னதாக இருக்கிறது எழுதணும். HCFனா சின்னது எது? 2 பவர் 1. எதுவுமே இல்லைன்னா 1 தான் சின்னது, 2 தான் சின்ன பெருக்கல். அடுத்தது இங்கே 3, இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 கியூப். எது சின்னது? 3. அடுத்தது வேறு என்ன பொதுவாக இருக்குது பாருங்கள். 5 ஸ்கொயர் 5 5 பவர் 4. எதுங்க சின்னது? 5. வேறு ஏதாவது பொதுவாக இருக்குதா? வேறு எதுவும் பொதுவாக இல்லை. அப்போ HCF 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. LCM HCFனா பொதுவாக இருக்கிறத மட்டும் எழுதணும். பொதுவாக இருக்கிறதுல சின்னதாக எழுதணும். எது பவரில் அடுக்குக்குறியில் வந்துச்சுன்னா. சரி, LCMனா பொதுவாகவும் இருக்கணும், பொதுவாக இருக்கிறதுல பெருசாக இருக்கணும். 2ல் எது பெருசு? இப்போ 2 பவர்
4. 3ல் எது பெருசு? 3 பவர் 3. 5ல் எது பெருசு? 5 பவர் 4. இது மட்டும் தான் நான் எழுதணும் அப்படின்னா இல்லை. இல்லாதது இருக்கு பாருங்க. இங்கே 7 7 ஸ்கொயர். எது பெருசு? 7 ஸ்கொயர். வேற என்ன இருக்கு? இங்கே 11. இதையும் எழுதணும். இதை மறந்துடக்கூடாது. இதுதான் எல்சிஎம். அடுத்த சம் போயிடலாம். பின்னத்தில் இருந்தால் எல்சிஎம் ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்க வருது? ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். இந்த பக்கம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். பின்னத்தில் இருக்குது ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஒரே கணக்கில் 2 போடுறோங்க. மேலே என்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 1 2 4 5 ஹச்சிஎஃப் 1 2 4 5. இது எல்லாத்தையும் வகுக்கிற நம்பர் 1 தவிர வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. அப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 1. எல்சிஎம் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 6 9 27. எதால் வகுக்கலாம்? 2ஆலையும் வகுக்கலாம். 3 3 3 2 6 9 27. இப்போ 3ஆல் வகுக்கிறேன். 1 3 3 1 3 3 3 9 9 27. 3 9 3ஆல் வகுப்படும். 1 1 1 3 3 9. இப்போ எல்லாத்தையும் பெருக்கினா ஆன்சர். எல்லாத்தையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 3 9 9 27. 27 2 54. 1/54. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. சரி, இதே கணக்குக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஒரு கணக்கு முடிஞ்சிடுச்சு. ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆன்சரில் இது என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிஎஃப். இந்த பின்னத்துக்கான ஹச்சிஎஃப் கேட்டால் 1/54 வந்துச்சு. இப்போ எல்சிஎம் கேட்டாங்க. என்ன கேட்குறாங்களோ அது மேலே இருக்கிறதுக்கு தொகுதிக்கு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 1 2 4 5. இதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? 2ஆல் வகுப்படுமா? 1 வகுப்படாது. 1 2 2 2 4 5. அப்படியே எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் ஈக்குவல் டு 2 2 4 4 5 20. அப்போ ஹச்சிஎஃப் 3 6 9 27. எல்லாமே எதனோட மடங்கில் இருக்குது? 3ஓட மடங்கில் இருக்குது. 1 3 3 2 3 6 3 9 9 27. அப்போ ஆன்சர் பாருங்கள். எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா 20. எல்சிஎம் தான் மேலே எழுதணும். ஹச்சிஎஃப் எவ்வளோ? 3. 20/3. 20/3. அடுத்த கணக்கு பாருங்கள். தசம எண்ணுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். தசம எண்ணுன்னா புள்ளியில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப். ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்றேன். ஒரே கணக்கில் 2 2 போடுறோம். கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா 0.08 4.2 6க்கு ஹச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 0.08 4.2 6. இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்குது? 2 இலக்கம் இருக்குது.
அப்போ 100ஆல் பெருக்குங்க. கடைசியில் ஆன்சரை 100ஆல் வகுத்துருவோம். இப்போ என்ன வந்துடுச்சு? இது 8ன்னு ஆயிடுச்சு. 4.2 420 6. நிறைய பேர்த்துக்கு இது பெருக்க தெரியாது. மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு தெரியாது. இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை 0 இருக்குது? 1 2 இலக்கம் இருக்குது. இங்கே 2 0 இருக்குது. இந்த 2 0 அடிச்சிருங்க. இங்கே பாருங்கள், 8ன்னு வந்துடுச்சா? இங்கே 42ன்னு இருக்குது. சரி, 4.2ன்னு இருக்குது. இங்கே 100ன்னு இருக்குது. இது எப்படி சார் 420ன்னு வந்துச்சுன்னா, இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்காங்க. இங்கே எதுவுமே இல்லை, 2 0 சேர்த்துக்காங்க. இது மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு. இதுக்கு தான் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? HCF கண்டுபிடிக்க போகிறோம். 8 420 600. இப்போ எதால் வகுக்க போகிறோம்? 2ஆல் வகுக்கிறோம். கொஞ்சம் பெருசாக வரும். 4 2 8 210 300 3 2 6 0 0. மறுபடியும் 2ஆல் வகுக்கிறேன். 2 2 4 105 2 210 150 2 300. இங்கே 2 இருக்குது, இங்கே 105 இருக்குது, 150 இருக்குது. எந்த நம்பராலையும் வகுப்படாது. அப்போ ஆன்சர் HCF ஈக்குவல் டு 2 2 4ன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ 100ஆல் வகுத்தணும். அப்போ 4/100. இதுவும் சில பேருக்கு வகுக்க தெரியாது. இங்கே புள்ளி எத்தனை இலக்கம் இருக்குது? 1 2 3 இலக்கம் இருக்குது. மேலே என்ன எத்தனை இலக்கம் இருக்குது? ஒரே ஒரு இலக்கம் இருக்குது. இப்போ பாருங்கள், 1 2 3 நம்பர் வர மாதிரி எழுதுங்க. 3 நம்பர்னால் 1 0 2 0. இந்த 4க்கு 4. அதாவது வகுக்க தெரியாதவங்களுக்கு. வகுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். இப்போ HCF முடிஞ்சிடுச்சு. இப்போ LCM கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு? 8 420 600. எதால் வகுக்க போகிறேன்? 2ஆல். 4 2 8 210 300. மறுபடியும் 2ஆல் வகுக்கிறேன். 2 2 4 105 150. 2ஆல் வகுக்கிறேன். 2ஆல். இங்கே வகுப்பல்னாலும் எல்சிஎம்னா 2ஆல் வகுக்கலாம். எந்த நம்பரால் வகுக்கலாம்? 105 வகுப்படாது. 75. 2ஆல் 2 நம்பருமே வகுப்படாது. 3ஆல். 3ஆல் வகுப்படுறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இலக்கங்களின் கூடுதல் 3 அல்லது 3ன் மடங்காக இருந்துச்சுன்னா 3ஆல் வகுப்படும். 105 3ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 3 9 மீதி 1 5 15 25 3 75. 3ஆல் 2மே வகுப்படாது. 4ஆல் வகுப்படாது. 5ஆல் வகுப்படும். 7 5 35 5 25. இப்போ பெருக்குனா எல்சிஎம். LCM ஈக்குவல் டு 3 2 பெருக்குனா 8. எத்தனை 3 இருக்குது? ஒரே ஒரு 3 தான் இருக்குது. எத்தனை 5 இருக்குது? 2 5 பெருக்குனா 25 பெருக்கல் 7. 8 25 4 25 100 8 25 200 பெருக்கல் 3 பெருக்கல் 7. நம்ம எதால் எல்லாத்தையும் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். அதனால் ஆன்சர் வேணும்னா 100ஆல் வகுக்கணும். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 21 21 2 42. தேங்க்யூ. மிச்சத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.